இந்த தானியேலில் வெளிப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? தானியேல் 5வது அதிகாரம் 16, 17 வசனங்களிலே பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய். அதற்கு தானியேலுடைய பதில் என்ன? அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, அது உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து. தானியேல் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை எந்த ஒரு காரியத்துக்கும் விற்க கூடாது என்பதிலே உறுதியா இருக்கிறான். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், விலைப்பட்டு போகாதவன். விலைப்பட்டு போகாதவன். இன்னைக்கு உலகம் நிறைய ஆஃபர் வைக்கும். ரீசெண்டா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி கேள்விப்பட்டேன். இப்பொழுது அதிகமாக அது பரவி கொண்டிருக்கிறது. என்னவென்றால், சாத்தான் சபையை சேர்ந்தவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்ல புறப்படுகிறார்களோ அதே போல் அவர்கள் ஆஃபர் வைக்கிறாங்க. படித்து முடித்து வேலை இல்லாத வாலிபர்களை டார்கெட் பண்றாங்க. நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறோம், நீங்க இதை மட்டும் செய்யுங்க, இப்படி மட்டும் பண்ணுங்க. அவர்களுடைய மெயின் நோக்கம் என்ன தெரியுமா? தங்களுடைய சோல், தங்களுடைய ஆத்மாவை விற்பது. நான் கொடுத்துறேன், நான் ஆத்மாவை கொடுத்துறேன் என்கிற வார்த்தைகளை இவர்களை கொண்டு அறிக்கை செய்ய வைக்கிறார்கள். பாபிலோனிலே நீ மேன்மை உள்ள, உனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குன்னு தெரிஞ்சதும் பெல்ஷாத்சார் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஆஃபர் வைக்கிறான். இந்த கோல்டு கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், பதவி கொடுக்கிறேன், உனக்கு வேலை கொடுக்கிறேன், உனக்கு பைக் வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு கார் வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறேன். தானியேல் சொல்ற, அதை நீயே வச்சுக்கொண்டான். விலைப்பட்டு போகாதவன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உன் நிலையை அவனும் கவனிக்கிறான். உன் நிலையை அவனும் கவனிக்கிறான். நீ எதுல விழுவே என்பதில் அவன் கவனமாயிருக்கிறான். உன்னை விலைக்கு வாங்கும்படிக்கு அவன் துடிக்கிறான். நீ சாதாரணமானவன் கிடையாது, நீ சாதாரணமானவள் கிடையாது. யாருக்கும் இல்லாத சோதனை, பாவ சோதனை உனக்கு அதிகம் வர காரணம் என்ன தெரியுமா? உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறது. உன்மேல் இருக்கிற பரலோக திட்டம் பெரிதா இருக்கிறது. எனவே மற்றவர்களை விட்டுவிட்டு அவன் உன்னை கவனம் வைக்கிறான். உன்னை எப்படியாவது பிடித்து விட வேண்டும். இந்த ஆத்மாவை எப்படியாவது ஆக்கினைக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய் விட வேண்டும் என்பதற்காக அவன் துடித்து கொண்டிருக்கிறான். நிறைய ஆஃபர் வைக்கிறான். நீ இங்க வந்து பாரு, நீ இங்க இடத்துல வா, நீ இப்படி இப்படி செய், நீ இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா உனக்கு வேலை. விலைப்பட்டு போன யூதாஸ் நம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஆபிரகாமோடு இருந்து கொஞ்சம் நன்மை வந்ததும் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்து விலைப்பட்டு போன லோத்து. இதுல பரிதாபம் என்ன தெரியுமா? 30 வெள்ளி காசுல யூதாஸுக்கு ஒரு காசு கூட பயன்படவில்லை. ஒரு டீயாவது வாங்கி குடிச்சானாங்க யூதாஸ்? இல்ல. சோதோம்ல எவ்வளவு சம்பாதித்தார் இந்த லோத்து? ஏதாவது அவனுக்கு பிரயோஜனமாச்சா? இல்ல. விலைப்பட்டு போகிறவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஆனா நிலைக்காது. ஒன்று கூட அவனால அனுபவிக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல மனிதனை நீ பார்க்கணும்னா அவனுடைய முடிவை பார்க்கணும். அவனுடைய முடிவு சமாதானம். பவுல் சொல்ற, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அன்பு தம்பி தங்கச்சி, உன் ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது. நீ பரலோக பொக்கிஷம், நீ பரலோக பொக்கிஷம். யோசேப்பு கிட்ட என்னங்க இருந்துச்சு? 20 வெள்ளி காசு இவங்க தான் கொடுத்து வாங்குறாங்க. அந்த யோசேப்புக்கு மற்றவர்களுக்கு வராத சோதனை எல்லாம் அந்த யோசேப்புக்கு வந்துச்சு. ஏன் அவன் பாக்கெட்ல நிறைய காசு வச்சிருந்தாரா? இவ்வளவு சோதனை ஏங்க வந்துச்சு? ஏன்னா அவன் மேல தரிசனம் இருக்கு, அவன் மேல திட்டம் இருக்கு. மற்றவர்களுக்கு வராத சோதனை உனக்கு வருதுனால புரிஞ்சுக்கோ, சாத்தான் கண்ணு வச்சுட்டான். ஏன்னா உன் மேலதான் தேவ திட்டம் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க எகிப்தில் இருந்த சிறுவிலருக்கு பிறந்தாங்க. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கட்டளை போடணும்.
பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில தூக்கி போடணும். மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கட்டில போடணும், ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா வேதத்தை பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகிறதா. விலைக்கு போகாதே, விலைப்பட்டு போகாதே. உன்னை விலைக்கு வாங்கி ஆல்ரெடி உனக்கான விலையை கொடுத்துட்டார் ஒருத்தர். நான் அவருடையவன் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினில் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் என்னை நம்பியவர். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த சவாலான வாழ்க்கை வாழணும். என்ன சம்பாதித்தோம் என்பதல்ல, என்ன சாதித்தோம் என்பதுதான் விஷயம். நாம ஒரு இடத்துல இருந்து இல்லாம போன அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை மிஸ் பண்ணணும். பவுல் சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு சேர்ந்திருக்க எனக்கு ஆசை இருக்கிறது. அப்படி இருந்தும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம், உங்களுக்கு பிரயோஜனம். தேவன் அப்படிப்பட்ட ஒருவனை தேடுகிறார். கடைசி காலத்தில் லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், ஆபிரகாம் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். அந்த நாட்களில் நடந்ததுதான் நடக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது? ஒரு நோவாவை, ஒரு ஆபிரகாம. இந்த பக்கம் சோதோம் பாவத்தில் பெருகி கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் ஒருவனை கர்த்தரை சிநேகித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை விசிட் பண்றார். அவன் வீட்டில் கர்த்தரை உட்கார வைக்கிறதுக்கு கூட ரூம் கிடையாது. வீட்டு ஃப்ரெண்ட்ல இருக்கிற மரத்தடியில் அவரை உட்கார வைக்கிறான். ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வராமலும் போகல, அந்த மரத்தடியில் அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறார். நீ என்ன சம்பாதிக்கிறங்கிறது விஷயம் இல்லை, நீ எந்த அளவுக்கு அவருக்கு தாக்கத்தை கொடுத்திருக்கிற. ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாம் யாருங்க? பெரிய யுத்த வீரனா, வாலிபனா, கிழவன், 99 வயசு இப்போ ஆபிரகாமுக்கு. அந்த ஆபிரகாம்கிட்ட ஒன்றை மறைச்சிட்டு அவர் செய்ய விரும்பல. அப்படி செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? ஆபிரகாம் அடுத்த நாள் வந்து நின்று பார்ப்பான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதம் எரிந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பார். பார்த்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனாலும் என்கிட்ட சொல்லலையே. நம்ம கூட நெருங்கி பழகிறவங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லாமல் செஞ்சா எப்படி ஃபீல் ஆகுமோ, ஆபிரகாம் அப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு செய்கிறார். பழகிறதுக்கு கர்த்தர் ரெடி, பிரியமானவனை என்று அழைப்பதற்கு ரெடி. ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்ற, விலைப்பட்டு போயிடாத. உனக்கு நான் கொடுத்த கிரயத்தை மறந்துடாத. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. இயேசுவை சாத்தான் விலைக்கு வாங்க நினைச்சான். உலகம் ஃபுல்லாக கொண்டு காட்டினான். ஆண்டவர் அப்பாலே போ சாத்தான் என்றார். உன்னை தேவ சமூகத்தை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்குவதற்கு ஏதுவான எந்த மேன்மையான பதவியானாலும் சரி, உயர்ந்த வேலையானாலும் சரி, அதை சீப்போ என்று உன்னால் உதற முடியும்னா நீ பரலோகத்துக்கு பிரியமானவன். கர்த்தரால் உயர்த்தப்படணும். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விட்டு தேவனை மறக்க பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீ விலைப்பட்டு போயிடக்கூடாது. உன்னுடைய மேன்மையை உலகத்துக்கு வித்துறாத. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. சில பார்த்துருக்கீங்களா, நேம் கூட மாத்தாம வச்சிருப்பாங்க. நேம் கூட சில
மாத்தாம வச்சு மாத்தி ஒருவேளை நான் அவருடையவன் என்று தெரிந்து விட்டால். தானியேல் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டார், ஆனா ரிசல்ட் எப்படி மாறிச்சு தெரியுமா? தானியேலின் தேவனை போல வேறொரு தேவன் அல்ல. எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறார் பாத்தீங்களா? தேவனை மறக்க பண்ணுகிற, தேவனை மறுதலிக்க பண்ணுகிற, தேவனை விட்டு விலக பண்ணுகிற, தேவனுக்கு முதுகை காண்பிக்க பண்ணுகிற, அது எவ்வளவு பெரிய லாபமான காரியமா இருந்தாலும் சரி, அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று ஒருவன் உறுதியா இருப்பான் என்றால் அவனை பரலோகம் தாமதிக்காமல் சொல்லும், நீ எனக்கு பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.